ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஐடிபிஸ் கன்சிடர் பண்ணலாமா, சவுத் இந்தியன் பேங்க் கன்சாலிடேஷன்ல இருக்கு, மேலே ஏழுமா, பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, இண்டஸ்ட்ரி பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அடிப்படையில் மனோஜ் வைபவ் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த PBIல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் விவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சிடர் பண்ணணும். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுத்த வீடியோ. இதுல முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் வியூஸ் தான் வந்து தெரிவிக்கப்படும். ஸோ முதல்ல நாம இந்த ஐடி ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். HCLம் சரி, TCSம் சரி, அவங்க ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HCLோட நெட் ப்ராஃபிட் வந்து 20% உயர்ந்திருக்கு, ரெவன்யூ 7% அளவுக்கு உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம HCL டெக்கோட நியூ டீல் வின் வந்து $1.96 பில்லியனா இருந்திருக்கு. TCSோட நெட் ப்ராஃபிட் வந்து அரௌண்ட் 8.72% உயர்ந்திருக்கு, ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.24% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. இவங்களும் லார்ஜ் டீல் பில்ஸ் வந்து கன்சிடரபிளா வந்து வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து கோட்டான் கம்பேர் பண்ண சொல்ல TCSோட ஆர்டர் வின்ஸ் வந்து கொஞ்சம் குறைவுதாங்க. பிளஸ் TCS மார்ஜின்ஸ்னாலே HCL மார்ஜின்ஸ் ஆனாலும் சரி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாட் மார்ஜின்ஸ் அளவுக்கு இருந்திருக்கு. எஸ்டிமேட்ஸ் வந்து பீட் பண்ணிருக்காங்க. அதாவது மார்க்கெட் வந்து இவ்வளவுதான் அவங்க சம்பாதிப்பாங்க எதிர்பார்த்திருப்பாங்க, அந்த எஸ்டிமேட்டை வந்து பீட் பண்ணிருக்காங்க. பிளஸ் TCSோட ஃபினான்ஷியல் 2025 கைடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா HCLோட ஃபினான்ஷியல் 2025 கைடன்ஸ் விட கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பட் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஃபினான்ஷியல் 2025ல ஒரு பாசிட்டிவ் growth தான் வந்து எதிர்பார்க்காங்க. TCS இன் அடிஷன் வந்து நிறைய எம்ப்ளாயிஸை வந்து கொஞ்சம் உள்ளேயும் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க ரிசல்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, BFSI செக்டார், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டாரும் சரி, டெலிகாம் செக்டாரும் சரி, அதுக்கு மாதிரி சீசனல் செக்டான ஹெல்த் கேர் செக்டாரும் சரி கொஞ்சம் ரெக்கவரி தென்படுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் அமெரிக்கால கொஞ்சம் டிப்பு தெரிஞ்சாலுமே மற்ற கண்ட்ரீஸ்ல அந்த யூரோப்பும் சரி, சவுத் அமெரிக்காவும் சரி, அதுக்கப்புறம் சினா நேஷன்ஸும் சரி, அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டெவலப்மெண்ட் தென்படுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த BFSI செக்டார் நம்பி இருக்கிற இன்ஃபோசிஸ், விப்ரோக்கு ஒரு நல்ல விஷயம், டெலிகாம் செக்டரை நம்பி இருக்கிற டெக் மஹிந்திரா கம்பெனிக்கு வந்து நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த சேனல்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். லைக் நியூஜ் இருந்தாலும் சரி, டேன்லா பட்டாலும் சரி 100% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் பத்தியும் வந்து பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க கேபிட்டோட ரீசன்ட் கைடன்ஸ் எடுத்து பார்த்தா கூட EV ஆட்டோனமஸ்ல நிறைய ஸ்பேசஸ் வந்து இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நாங்க பிக் பண்ண போறோம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தோம் சரி. ஸோ இதெல்லாம் பொறுத்து பார்க்க வரைக்கும் worst is behind us for IT stocks வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த ITBs கன்சிடரபிளா வந்து 40 ரூபாய்க்கு மேல வந்து பீட் பண்ணி ட்ரேட் ஆயிட்டு வந்து இருக்காங்க. இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் வர ரிசல்ட்ஸ்ல வந்து தென்படுச்சுன்னா கன்சிடரபிளா இந்த 40 ரூபீஸ் வந்து சப்போர்ட் சொன்னா இருந்து அதுக்கு மேலதான் இந்த ITBs வந்து ட்ரேட் ஆகிறது பார்த்திருக்கு. ஸோ இதே மாதிரி மொமெண்டம் வந்து IT ETF-லயும் தென்படும், இண்டிவிஜுவல் IT ஸ்டாக்ஸ்லயும் வந்து தென்படும். அது ஃப்ரைடேலயே பார்த்தாச்சு. ஃப்ரைடே நிஃப்டி ஏறது முக்கியமான காரணம் 2 ஸ்டாக்ஸ், TCS அண்ட் இன்ஃபோசிஸ். ஸோ இந்த மொமெண்டம் தொடரும்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம்ல ரைட் பண்ண போறீங்க. எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டரா இருக்கேன், இல்ல நான் வந்து புதுசா வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா எனி பை ஆன் டிப் கன்சிடரேஷன் வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மொமெண்டம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அந்த டைம்ல ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து என்டர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு IT ஸ்டாக்ஸ்ல ரேலி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதை நாம என்ஜாய் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் பிரைஸ் வந்து பார்த்திருந்தோம். சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல 4.78% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இயர் டு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 7.50% அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 29.13% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 36 ரூபாய் அந்த 52 வீக் ஹைக் இப்ப போவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப போறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. காரணம் என்னன்னு நான் சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 3 மொமெண்டம் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து மேல எடுத்துட்டு போச்சுங்க. ஃபர்ஸ்ட் மொமெண்டம் வந்து அவங்களோட அசெட் குவாலிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ் பண்ணி, அது மட்டும் இல்லாம நெட் ப்ராஃபிட்டை கன்சிடரபிளா வந்து உயர்த்தினாங்க. ரெண்டாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேஷாத்ரி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட MD and CEO வந்து போட்டாங்க. அது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் மொமெண்டம் தான் போச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து OFS-ம் வந்து போட்டாங்க. அந்த OFS ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸும் வந்து போட்டிருந்தோம். அந்த மாதிரி தேர்ட் பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து மேல அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. 36 ரூபாய் லெவலுக்கு போயிடுச்சு. அங்க இருந்து ஸ்டாக் கீழே விழுந்து விழுந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ 26 ரூபாய் லெவலுக்கு வந்து இருக்கு. சோ இந்த 26 ரூபாய் லெவல வந்து பிரேக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா 28 ரூபாய் 30 ரூபாய் இருக்கு. ஆனா சப்போர்ட் ஜோன் குஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25 ரூபாய் 30 பைசால வந்து இருக்கு. சோ நம்ம பேங்கிங்னா வந்து பிரைஸ் டு புக் வேல்யூ பார்ப்போம்.
பிரைஸ் டு புக் வேல்யூ இப்ப 25.50 ரூபீஸா வந்து இருக்கு. ஸோ 25 ரூபாய் கீழே போனா ஒரு வேல்யூ பையா இந்த ஸ்டாக்குக்கு வந்து இருக்கும். இப்ப இருக்கிற பிசினஸ் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கிராஸ் அட்வான்சஸ் 11.3% 5% அளவுக்கு உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட இதே குவார்டர் கன்வெர்ட் பண்ணும்போது 2.59% உயர்ந்திருக்கு. டோட்டல் டெபாசிட் வந்து 1,03,534 கோடியா இருக்கு. 8.4% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே வந்து குவார்டர் கம்பேர் பண்ண சொல்லும்போது 1.58% வந்து உயர்ந்திருக்கு. காசா வந்து 32,998 கோடியா வந்திருக்கு. 5.8% இயர் ஆன் இயரும் 0.93% குவார்டர் வந்து உயர்ந்திருக்கு. ஆனா காசா ரேஷியோ 77 பிபிஎஸ் வந்து குறைஞ்சி 31.87% அளவுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இப்ப ரீசெண்ட் டைம்ல பேங்க்ல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னா டெபாசிட்ஸ் நிறைய வர மாட்டேங்குது. அது HDFC பேங்க்லயே வந்து தெரியும். மத்த பேங்க்ஸுக்கு வந்து இது வந்து பின்தொடருது. அது மட்டும் இல்லாம மக்கள் இந்த எஃப்டி ரேட்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ரிட்டர்ன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆன ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி போறதுனால இந்த டெபாசிட்ஸ் வராததுக்கு காரணம் இருக்கு. ஸோ டெபாசிட்ஸ் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி வந்து அவங்களோட வந்து டெபாசிட்ஸை வந்து உயர்த்திட்டு இருக்காங்க. அந்த கேபிட்டல வந்து உயர்த்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சவுத் இந்தியன் பேங்க் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் எப்படி வரணும்னா போன ரிசல்ட்ஸ்ல அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த நெட் ப்ராஃபிட்டை இந்த தடவை கொஞ்சம் உயர்த்தினாங்கன்னா அந்த பாசிட்டிவ் மொமெண்டம்னால ஸ்டாக்ஸ் கொஞ்சம் உயரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் பாத்தீங்கன்னா ஒரு 3.5% அளவு இருக்கு. கிராஸ் என்பிஏ 4.50% இருக்கு. நெட் என்பிஏ 1.46% அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ இப்ப சவுத் இந்தியன் பேங்க் ஒரு ரேலிக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் தேவைப்படும். அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் ரிசல்ட்ஸ்ல இருந்து வரலாம், இல்லைன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ல இருந்து வரலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல ஏதாச்சும் அறிவிப்புல இருந்து வரலாம். ஆனா இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எதுவுமே இல்ல. பட்ஜெட்ல ஏதாவது அறிவிப்பு வருதா வந்து பார்ப்போம். இவங்க ரிசல்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்துச்சா ஒரு மொமெண்டம் வந்து தென்படும். ஸோ புது இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்தீங்கன்னா 25.50 வந்து ஒரு ஸ்டாப் லாஸா இருக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். வேல்யூ இன்வெஸ்டரா வந்து இருந்தீங்கன்னா 25 ரூபாய் கீழே போனா ஒரு நல்ல வேல்யூ பையா வந்து இந்த ஸ்டாக் வந்து இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஓவராலா பேங்கிங் செக்டர் நெகட்டிவ் மொமெண்டம் இருக்கனால அந்த 30 ரூபா இந்த ஸ்டாக் இப்ப பாக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதை நான் இப்பவே சொல்லிக்கிறேன். பட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், 24 ரூபாய்க்கு வாங்குறதுன்னு பொறுமையே இல்லை. ஏன்னா லாங் டேர்ம்ல இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ஸ் தர வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் வைபவ் ஜுவல்லர்ஸ் பத்தி பார்த்து இந்த மனோஜ் வைபவ் ஜுவல்லர்ஸோட கரண்ட் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 13.2 இருக்கு. இது இவங்க செக்டார்ல இருக்கிற இந்த ரீட்டைல் செக்டார் கோல்ட் ரிலேட்டட் செக்டார்ல கம்பேர் பண்ண சொல்ல மிக மிக குறைவான வேல்யூவேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ இதனாலதான் அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இவங்களோட ஐபிஓ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 204 ரூபாய் 215 ரூபாய் வந்து இருந்திருக்கு. இப்ப 219 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு வந்திருக்காங்க. ஒரு 380 ரூபாய் அளவுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் சடசடன்னு கீழே இறங்கி இப்ப 219 ரூபாய் அளவுக்கு உயர்ந்து குறைஞ்சிருக்காங்க. ஸோ டோட்டலா ஐபிஓ டைம்ல 13 ஸ்டோர்ஸ் வந்து இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 15 ஸ்டோர்ஸா வந்து இருக்கு. ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ரூரல் ஏரியா பேஸ வந்து டார்கெட் பண்ற ஒரு ஜுவல்லரி கம்பெனியா வந்து இருக்காங்க. சோ இந்த கம்பெனி வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீசெண்டா அந்த கோல்ட் ரீட்டைல் பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னா வேல்யூ மார்ஜின்ஸ் வந்து உயர்ந்திருக்கு. ஆனா வால்யூ மார்ஜின்ஸ் வந்து உயர்ல. அதாவது போன வருஷம் 100 கிராம் வந்து எவ்வளவு வந்து சேல்ஸ் பண்ணாங்களோ அதே 100 கிராம் தான் வந்து இந்த வருஷமும் வந்து சேல் ஆகுது. சோ பிரைஸ் கொஞ்சம் ஏறினதுனால அந்த மார்ஜின்ஸை வந்து இவங்க மேக் பண்ணிருக்காங்க. அதாவது போன வருஷம் 100 கிராம் ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா இந்த வருஷம் அதே 100 கிராம் 120 ரூபாய்க்கு வந்து போயிருக்கு. சோ 20 ரூபாய் அவங்களுக்கு அதே அமௌண்ட் விற்கிறதுனால லாபம் கிடைச்சிருக்கு. சோ அந்த மாதிரி மார்ஜின் பிரஷர்ல வந்து டைட்டன் வந்து இருக்காங்க, கல்யாணம் இருக்காங்க, சிம்கோ கோல்டு வந்து இருக்காங்க. ஏன் வந்து கோல்டு பில்லியன் அசோசியேஷனும் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் கோல்டு வாங்குறது வந்து ஒரு 6% அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ரீட்டைல் பிசினஸ் நம்பி இருக்கிற ஜுவல்லரி ஸ்டாக்ஸுக்கு வந்து நெகட்டிவ் மொமெண்டம் தான் தென்படும். அது இந்த ஸ்டாக்ல வந்து நல்லாவே தென்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் ப்ரீ வந்து இல்ல, அந்த அளவுக்கு ஸ்டோர்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இல்லைங்க. அதை நான் இங்கேயே வந்து சொல்லியிருக்கிறேன். முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் டைம், அதாவது ஃபெஸ்டிவல் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா துர்கா பூஜால வந்து நம்மளோட வந்து தீபாவளி சீசன்ஸ் வந்து வரும் பாத்தீங்களா, அந்த டைம்ல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோர்ஸ் ஓபன் பண்ண இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ முக்கியமா இந்த ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூ நினைக்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் விஷயம் வந்து பார்க்கணும்னா இவங்க மார்ஜின்ஸ் எப்படி க்ரோ ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வெறும் 6% அளவுக்கு தான் இருக்கு. அது கன்சிஸ்டன்டா ஸ்டேபிளா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25% தான் வந்து இருக்கு. அதுவும் ஸ்டேபிளா தான் வந்து வச்சிருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனியோட சீசனல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஃபெஸ்டிவல் சீசன்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு. சோ இப்ப இருக்கிற ஹை பிரைஸ் மார்ஜின்ஸ்ல இவங்க மார்ஜின் எக்ஸ்பேண்ட் பண்றாங்களா, ஸ்டோர்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றாங்களா, மார்ஜின்ஸ் ஃபீல வந்து எக்ஸ்பென்ஷன்ஸ் ஃபீல எங்கெல்லாம் வந்து போறாங்க, அவுட் சைட்
போறாங்களான்னு சொல்லி பார்க்கிறது வந்து நல்லா இருக்கும். ஸோ ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ஸ் வந்து முடிவு பண்றது வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு இவங்ககிட்ட 15 ஸ்டோர்ஸ் தான் வந்து இருக்கு. மார்ஜின்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா இருக்கு. மறுபடியும் ஐபிஓ பிரைஸ் லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ புதுசா என்டர் பண்றவங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்ல 240 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பாட்டம்ல ஒரு 200 ஒரு நல்ல சப்போர்ட்டா வந்து இருக்கும்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஸ்டாப் லாஸா வந்து இருக்கும். நான் சொன்ன 4 மெட்ரிக்ஸ் வந்து பாருங்க. வால்யூம் growth எப்படி இருக்கு, சீசன் டைம்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஹை பிரைசஸ்ல வந்து இவங்களோட மார்ஜின்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னு பாருங்க. எக்ஸ்பான்ஷன் பிளான் இந்த 15 ஸ்டோர்ஸ் எப்படி கொண்டு போறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லா இருக்கும். ரிசல்ட்ஸ் வரட்டும். ரிசல்ட்ஸ் வந்த பிறகும் நீங்க முடிவெடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி பிபிஐ கம்பேர் பண்ண சொல்ல குறைஞ்ச ஸ்டாக் தான். ஆனா இந்த மெட்ரிக்ஸ்லாம் வந்து உங்களோட Q1 ஃபினான்ஷியல் 2025 ரிசல்ட்ஸ் எப்படி ஸ்பேன் அவுட் ஆகுன்னு பார்த்து நீங்க கன்சிடர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம நண்பர் ஒருவர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம இங்க பேசுறோம். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து கன்ஃபார்மா அனலைஸ் பண்ணி நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. எங்க பர்சனல் வியூஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இங்க தெரிவிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.